எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, யாருடைய காசில் யாருங்க இலவசத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறது சொல்லுங்க. மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு, மக்களுடைய வரிப்பணத்தில் செலவு பண்ணிட்டு, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சிட்டு, மக்களுடைய வரிப்பணத்தில் தன்னுடைய குடும்பத்தை எல்லாமே பார்த்துக்கிட்டு, மக்களுடைய வரிப்பணத்தில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் சொத்து வாங்கி கொடுத்துட்டு, மக்களுடைய வரிப்பணத்தில் தன்னுடைய பினாமியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க பேரில் சொத்து வாங்கி கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆளுங்கட்சிக்கும், ஏற்கனவே ஆண்ட அதிமுக, அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், எடப்பாடி ஐயாவுக்கும் என்னங்க இவங்கெல்லாம் என்னங்க இலவச அள்ளி கொடுக்க போறாங்க? எதுக்குங்க இலவசம் கேட்குறாங்க? யார் இலவசம் கேட்டா இவங்கள்ட்ட? தமிழக மக்கள் கேட்டாங்களா? ஐயா இலவசத்தை எங்களுக்கு கொடுங்க, இலவசம் கொடுத்தா நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லி கேட்டாங்களா இவங்கள்ட்ட? இவர் 5000 ரூபா அறிவிச்சா அவர் 10,000 ரூபாங்கிறாரு, இவர் 1500 ரூபா தரங்க சொன்னா அவர் 2000 ரூபா தரங்கிறாரு. இதான் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க. யாருடைய காசு வாங்கி யாருக்கு அவங்களுக்கே திருப்பி தரது? கொள்ளையடிச்சுட்டு பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியால யாரை வேணாலும் விலை கொடுத்து வாங்க முடியும். ஒருத்தர் கூட்டணிக்கு போகணும், ஒரு 5000 கோடி கொடுங்க, 10,000 கோடி கொடுங்கன்னு சொன்னா அவங்க இது இல்லை, இதை தாண்டி ஒன்று அவங்களால கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிகள் அவங்க கையில் இருக்கு இல்லைங்களா? தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதனால யார் யாரோட கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. தமிழக மக்கள் யாரை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். கூட்டணி சேர்த்தவங்க எல்லாமே ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாதுங்க. நாங்கள் மிகப்பெரிய கூட்டணி, மாபெரும் கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி நாங்கள் அமைச்சிட்டோம், எங்கள் கூட்டணி தான் ஜெயிக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னாரு. திருமதி பிரேமலதா அவங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பேசுறாங்கன்னா 234 தொகுதியில நாங்கள் ஜெயிக்க போறோங்கிறாங்க. ஏங்க இந்த பிரேமலதா அம்மா பண்ணின விஷயம்லாம் கொஞ்சம் நியாய தர்மம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக பக்கத்துல கூட போகல, திமுகவை அவ்வளவு விமர்சனம் பண்ணாரு. விஜயகாந்த் அவர்களை அழிச்சதே திமுக தான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் செவிலியர்கள் வேலைக்காக கஷ்டப்படுறாங்க, போராட்டம் பண்றாங்க. தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு போராட்டம் பண்றாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. லஞ்ச பெருக்கெடுத்து ஓடுது. டாஸ்மாக் மூட முடியல, ஒயின் ஷாப் மூட முடியல. இன்னைக்கு கூட பாருங்க, ராமநாதபுரத்துல கமதிங்கிற ஒரு ஊர்ல ஒருத்தன் குடிச்சு போட்டு காரை வேணுக்குனே மனுஷன் மேல ஏத்தி கொள்றதுக்குனே கார் ஓட்டிட்டு அவனை எத்தனை போலீஸ் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா அவங்கள என்ன பண்றான்னா, அந்த ஒரு கொலை பண்றதுக்கு கார்ல தண்ணி போட்டு வந்திருக்கிறான். இதெல்லாம் நிரந்தர தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க